ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களா? கேளு, என்னன்னு சொல்லு. கோச்சுக்க மாட்டீங்களா, இத மாட்டீங்களா, இதுக்கே 1000 கேள்விப்படாத. இல்லம்மா, நீ ஸ்ட்ரைட்டா கேளுங்கற என்கிட்ட. அதனால ஸ்ட்ரைட்டா பேசு, ஸ்ட்ரைட்டா கேளு. மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசுறப்ப அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. சந்தோஷமா நான் நார்மலா தான் இருக்கேன். நான் என்கிட்ட பேசுறப்ப நார்மலா தான் நான் பேசுறேன். நான் முகத்தையே பாருங்களேன். இப்பவே அந்த முகத்தை பாருங்க கண்ணாடி. நார்மலா தான். என்கிட்ட பேசுற மட்டும் இப்படியே பேசுறீங்க. நார்மலா தான் எப்பவுமே நான் எல்லார்கிட்டயும் இப்படி தான் பேசுறேன் நானு. நார்மலா. அப்படியே யார்கிட்டயும் மாத்தி மாத்தி பேசுறது இல்லையா நானு. சரி, ஓகே. எப்ப வந்தீங்க? இப்ப வந்தேன். ஆமாமா. சரி, என்ன ஜாலியா இருக்கு. ஆமாமா, ஜாலியா இருக்கா. சரி, என்ன என்ன அவரு உங்க அண்ணன் வர்றாரா பாடில இருந்து? வர்றாரா? சரி சரி, உள்ள போங்க போங்க போங்க. அண்ணி வரேன். வச்சுங்க அண்ணி. அவங்க அண்ணன் தானே துபாயில இருந்தாரு. ஆமாமா, அண்ணன் பாரு. 2 வருஷம் ஆச்சு அவர் போய். அதெல்லாம் எனக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு, என்னைக்கு போனாருன்னா டேட்லாம் வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் சரி, இவன் என்ன படிக்கிறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் உங்களுக்கு என்ன முறை? சும்மா இருக்க மாட்டியா நீ? என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க நாளே காணோம். யார் அவனா? ஒண்ணா இருப்பீங்களே. அவன் எங்க போறான்? நான் போன தடவை போனோம்னா பெங்களூர்ல இருக்கானா, அப்புறம் ஹைதராபாத் போறாங்கறான். யார் கூட எங்க திரியானே தெரியாது நமக்கு. இப்ப அதனால ரொம்ப இதா போயிட்டு இருக்கேன். செம ஜாலியா பேசுறீங்க. சூப்பர்ண்ணே. சரி, சூப்பர். யாரு? வெங்கட்டண்ணனா? வெங்கட்ல இல்ல. அப்புறம் யார பத்தி பேசுறீங்க? அவன் பேர் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு யாருனே தெரியாது. இல்ல, எங்க இருக்காரு? அவன் ரமேஷ். அவன் ரமேஷ் உனக்கு தெரியுமா? ரமேஷ். ஆமா, கேள்விப்பட்டேன். சொல்லிருக்கீங்களே ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட். உன்கிட்ட நான் பேசுறதே கிடையாது. ஆமா. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா. என்ன சிரிச்ச மாமா உங்களை பார்த்தாலே ஐயோ அப்படியே எந்த காரியம்னாலும் உடனே நடந்துரும். இவ்வளவு சிரிப்பா ஒரு முகம், இவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரு இவரு? ஆமா நீ அண்ணே, நேத்து ஏன் நீங்க அரிசி போறதுக்கு வரல? அரிசி போட வரலன்னா பார்த்தேன் நானு. போரிங்கா போச்சுனே. ஒரு ஐயோ, ஜோக் இல்ல, ஒரு வந்திருப்பமா. ஃபன் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க இல்லாம எழுப்ப ரொம்ப மாட்டேன்ட்டாங்க. என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் வந்திருந்ததுக்கு ஏமா அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா உங்க அண்ணனை ஒரு 2 நாள் உங்க வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கோங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன? அண்ணே ஓகே சரிண்ணே. அண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க அண்ணன் கூட வாழ்க்கை பூரா இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க கொடுத்து வச்சவங்க அண்ணன். அங்க பாரு, ஐயோ அழகா சிரிக்கிறாரு. என்னதுங்க அரிசி ஏதோ அள்ளி போட சொன்னாங்க? அரிசி வந்த காரணமா தெரியாதா? அரிசி போட்டு போட அது கூட தெரியாதா அவனுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து அவனுக்கு தெரியாதா? இதுக்கு இல்லாம சொல்ல முடியும்? என்னது இப்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவனை வந்து நான் வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருக்கேன் இவர் கூட இருந்து. நல்லா பசாபி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு தெரியுது. மத்தவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது, என்கிட்ட வந்தா மட்டும் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சு என்னத்த சொல்ல, பால் வண்ணம் பிள்ளைன்னு இவன் பேரை மாத்திக்க வேண்டியதானே.